கிளாஸ் வெஜிடபிள் மார்க்கெட் வெல்கம் யூ. இந்த பையில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வகைக்கு மேலே இருக்குது. எல்லாமே எடை போட்டு எடுத்து வச்சுருக்காங்க. மாலை நேரங்களில் வந்து லோடு ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இதனுடைய விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு 45 ரூபா மார்க்கெட் விலை. நல்லா இருக்குது. காய் வந்து நல்லா கலர் இருக்குது. நல்லா சேஃப் ஃப்ரூட்டாக இருக்குது. அருமையாக இருக்குது. 45 ரூபாய்க்கு உண்டான குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்குது. வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு காய் வந்து நிறைய நம்பர் கேட்டிருக்கீங்க. காய் ஃபுல்லாக தரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். விவசாயிகள் கொண்டு வர காய் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நல்லாயிருக்கு. வாங்கிட்டு போகிற வியாபாரிகளும் சரி நல்லாயிருக்கு. அருமையாக காய் இருக்குது. உள்ளே எடுத்து தான் பார்ப்பாங்க. நல்லா இருக்குது காய். ₹45 உண்டான குவாலிட்டி. நல்லா கலர். வேணும் அப்படிங்கிறவங்க காய் எங்களுக்கு அதிக அளவில் வேணும், இந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கேட்டிருந்தீங்க, ஒரு டன்னு 2 டன்னு அப்படிங்கிற மாதிரி வேணும்னு கேட்டிருந்தீங்க, தாராளமாக எடுத்துக்கலாம். எல்லா தமிழ்நாட்டிலேருந்து இங்கே மற்ற மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி ஆகுது. குறிப்பாக ஒட்டந்தரத்துலேருந்து எல்லா மாவட்டத்துக்கும் ஏற்றுமதி ஆகுது. டிரான்ஸ்போர்ட் செலவெல்லாம் அதை நம்ம எவ்வளோ கொண்டு போகிறோம், எவ்வளோ எடுக்கிறோம், அதை பொறுத்து தான் டிரான்ஸ்போர்ட் செலவு வந்து மாறுபடும். 2 டன்னு ஆவரேஜ், 2 டன்னு 3 டன்னு ஆவரேஜ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வண்டி ஆல்ரெடி அங்கே வந்துட்டு இருந்துச்சுன்னா அதே வண்டியில் போட்டு விட்டாங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு வந்து கொஞ்சம் குறையும். தனிப்பட்ட முறையில் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா டிரான்ஸ்போர்ட் செலவு கொஞ்சம் அதிகமாகும். ஆல்ரெடி எல்லா பக்கம் வந்துட்டுருக்கு வண்டி. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். காய் வந்து எல்லா காயும் எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம் மட்டும்தான் இல்லை, வெங்காயம் எடுக்கும்போது தக்காளி ப்ளஸ் வெண்டைக்காய், கொத்தவரங்காய், கோவக்காய் இதெல்லாமே எடுத்துக்கலாம். நம்ம அங்கே கொண்டு எந்தளவுக்கு சேல்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற காயெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வந்து கம்மியான விலையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். முதல் தடவையாக மார்க்கெட் வர்றவங்க சனிக்கிழமை வந்து மார்க்கெட் விடுமுறை. மற்ற நாட்களில் வந்து வழக்கம் போல் செயல்படும். காலையில் 6 மணிலேருந்து வெங்காயம் ஸ்டார்ட் ஆரம்பித்து இரவு 1 மணி வரைக்கும் மார்க்கெட்டோட செயல்பாடுகள் இருக்கும். மேற்கொண்ட தகவலுக்கு முதல் தடவையாக நம்ம சேனலில் விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணவும். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ விசிட். குறிப்பாக கால் பண்ணுறவங்க காண்டாக்ட் பண்ணி காலை ஒரு 10 மணிலேருந்து மாலை ஒரு 5 மணிக்குள்ளே காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ விசிட்.